ஹாய் ஹலோ தமிழ் சொந்தங்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் நல்லா இருக்கோம். சாரி, இப்போ எங்கே வந்திருக்கோம்னா கோர்ன்வால், லண்டன்லேருந்து கோர்ன்வாலுக்கு வந்திருக்கோம். ஒரு 280 மைல்ஸ் டிஸ்டன்ஸில் இருக்கிறோம். இப்போ எங்கேன்னு சொன்னால் கேரவன் கேம்ப் ஹாலிடேக்கு வந்திருக்கிறோம். ஸோ அதை தான் இப்போ உங்களுக்கு காட்ட போகிறேன். பார்த்திங்கன்னா லண்டன்லேருந்து எக்ஸாக்ட்லி ஒரு 6 hours எடுக்கும் இங்கே வர்றதுக்கு. லாங் ட்ரைவ் தான், வந்தாலும் பேர்த்து தான். ஆனால் இப்போது இங்கே வந்து நான் என்ன காட்ட போகிறேன்னா, நாம் இந்த கொட்டேஜ் கரவனும் இருக்குது, கொட்டேஜும் இருக்குது இங்கே. ஸோ இப்போ நாங்கள் ஹையர் பண்ணியிருக்கோம் கொட்டேஜ் தான். அது எவ்வளவு என்ன விலைன்னு சொல்லி உங்களுக்கு இப்போ சொல்கிறேன். நிறைய பேர் இங்கே லண்டன்லேருந்து இங்கே பெருசாக வர்றது கம்மி தான். ஏன்டா லாங் ட்ரைவ் இங்கே வந்து ஒரு நாள் 2 நாளுக்கு வந்து பேர்த்தே இல்லை. அதால் நாங்கள் வந்து ஒரு 5 days வந்தோம். அதால் பரவாயில்லை. கிடைக்கும். இதுக்குள்ள பார்த்தீங்கன்னா ஸ்விம்மிங் பூல், பார் எல்லாமே இதுக்குள்ளே இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா எங்கெங்கே என்ன இருக்குன்னு சொல்லி இருக்குது. ரிசப்ஷனில் ஸ்விம்மிங் பூல், ஷாப்ஸ், ப்ளே ஏரியா, டென்னிஸ் கோர்ட், பார் அண்ட் ரெஸ்டாரண்ட்ஸ். இதில் என்ன வேண்டாலும் இங்கே வேண்டாலும் போய் நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம். இனி வாங்க அவுட்டர் ஏரியா எல்லாம் சுற்றி பார்க்கலாம். சூப்பராக இருக்குது, நல்லா பண்ணி வச்சுக்கிறாங்க. இப்போ லைஃப்பில் ஃபஸ்ட் டைமாக இங்கே வந்திருக்குறேன். பார்த்திங்கன்னா வெதர் அவ்வளோத்துக்கு ஹெல்ப் பண்ண இல்லை, வெயில் இல்லை, கொஞ்சம் மழை குணமாக இருக்குது. அப்படியே அங்கால போகலாம். எல்லாம் பச்சை பசேர்ந்து சூப்பராக இருக்குது இங்கால. இதுதான் அந்த கொட்டேஜ் வீடோ ஏதோ ஒன்று சொல்லுவாங்க. ஸோ இதில் ஒன்று தான் நாம் ஹையர் பண்ணியிருக்கிறோம் 5 days. அந்த விலை வந்து 5 days வந்து 800 pounds கிட்ட வருது. இல்லை பார்த்திங்கன்னா 2 bedroom, 3 bedroom, 4 bedroom, ஒரு ஃபேமிலிக்கு ஏற்ற போல் தான் இங்கே இருக்குது. எங்களுக்கு எது வேணுமோ அதை புக் பண்ணலாம். ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ப்ரைஸ் இருக்குது. இப்போ நம்ம வீட்டுக்கு போகிறோம், உள்ளுக்கு போய் காட்டுறோம் பாருங்கள். வெயிலே இல்லை, எல்லாமே அது கம்மண்டு இருக்குது. எல்லாம் பழையில தான் பண்ணி வச்சுருக்காங்க. சீப் பில்ட் ஹாலிடே கேம்ப். கலர் சூப்பராக இருக்குது. இப்போ எனக்கு பிடிச்ச கலரு எகுவா. இப்போ இதோட வீடு இங்கால முடியுது. இந்த சைட்டு இங்கால ஃபுல்லாக கொட்டேஜ் தான். இதுதான் நம்ம வீடு. நம்ம வண்டிங்க எல்லாம் பார்க் பண்ணியிருக்கு இங்கால. இது மேலே பெல்கனி. வீடு கொஞ்சம் மெஸ்ஸாக இருக்குது, எல்லோரும் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் இல்லையா. அங்கே பாருங்கள் செருப்புகள் எல்லாத்தையும். இதுவும் வளாகத்தை சுற்றி பார்க்கலாம். இந்த வீடுகளை இப்படியே பார்த்தா சுவிட்சர்லாண்டில் இருக்க வீடுகள் மாதிரியே இருக்குது. இப்படித்தான் இருக்கும் பலகை வீடுகள். அங்கேயும் குளிர்க்க வேண்டிய பலகையில் இருக்கும். இதில் உள்ள கரவனை பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து இது ரெசிடென்ஷியல் கரவன். இதில் வந்து அவங்க இங்கேயே வாழ்கிறாங்க, அவங்களோட சொந்த வீடு மாதிரி. இது சூப்பராக பண்ணி வச்சுருக்குறாங்க. அங்கால பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லி. உள்ளெல்லாம் காப்பர் பிடிச்ச மாதிரி பண்ணியிருக்கிறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் இது நார்மல் கேரவன். அங்கால ஒரு குளம் போல் இருக்குது, ஒரு ஃபவுண்டன் சொல்லுவாங்க. அதை அங்கால போய் சுற்றி பார்ப்போம். இங்காலேயும் வந்து ரெசிடென்ஷியல் கேரவன் தான். இங்கால பார்த்தீங்கன்னா 2 சிங்கங்கள் நடந்து வருது. நம்ம ஃப்ரெண்ட் தான். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த வீட்டை பார்த்தீங்கன்னா சரியாக பேய் வீடு போல் இருக்கும். இது வந்து 1900
இந்த வீடு கட்டியிருக்கிறாங்க. இந்த வீட்டில் பார்த்திங்கன்னா ஒரு ஆள் 2 பேர் தான் இருக்கிறாங்க, அவ்வளோ புழக்கம் இல்லை இங்கே. அப்படி இந்த வீட்டையும் இருக்கா சுற்றி பார்ப்போமேன்னு சொன்னால் 400 years old வீடு இல்லையா. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் பீச்சுக்கு வந்துட்டோம் எல்லோரும். பீச் இருக்குதுன்னு சொன்னாங்க. இங்கே வந்து பார்த்தா பீச்சு 1/2 மைலுக்கு அங்காலே இருக்குது. இனி நடந்து போகணும். அதுவும் வந்து பீச்சு நிலமட்டத்தோடு இல்லை, கீழே இறங்கி போகணும் போல் இருக்குது. சரி, நடைய கட்டுவோம், போய் பார்க்கலாம். பார்த்திங்கன்னா குழந்தைங்களெலாம் நல்ல எக்ஸைட்டிங்காக இருக்கிறாங்க கீழே போகிறதுக்கு. பார்த்திங்கன்னா நாங்கள் 4 ஃபேமிலி வந்துருக்கிறோம். இப்போது வேணால் குழந்தைங்கள்லாம் ஜாஸ்தியாக இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் பீச்சுக்கு போகிறதுக்கு அவ்வளோ எக்ஸைட்டடாக இருக்கிறாங்க. அங்கே பார்த்திங்கன்னா நல்ல ஒரு குடியிருப்புன்ருக்கு. இது மாடுகளின் மேய்ச்சல் நிலம் போல இருக்குது. சூப்பராக இருக்குது. நல்ல சுதந்திரமாக மேய்ஞ்சிட்ருக்குறாங்க. சொந்தங்களே பாருங்கள், இப்போ நான் கீழே மேல் பகுதிக்கு வந்திருக்கிறேன். இன்னைக்கு கீழே இறங்கி போகணும். மேலேருந்து வியூவை பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி. சூப்பராக இருக்குது. கடலை பார்த்திங்கன்னு சொல்ல நல்ல அமைதியாக இருக்குது. அலை இல்லை. குளிக்கிறதுக்கு நல்லா தான் இருக்கும். ஆனால் குளிக்கிறதுக்கான செட்டப்போடு நாங்கள் வர இல்லை. சும்மா பார்ப்போம் தான் வந்தோம். இல்லைண்டா இதில் குளிச்சிருக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா மேலேருந்து கீழே வந்தாச்சு. கீழே பார்க்க சூப்பராக தான் இருக்குது. கீழே மலையும் கீழே கடலும். ஆனால் வெயில் அடித்தாலும் தண்ணி கொஞ்சம் குளிராக தான் இருக்குது. எல்லோரும் காலை தான் கழுவிட்டு இருக்கிறாங்க. குளிக்கிறதுக்கு அவங்களுக்கு இப்போ அதுக்கான இடம் வசதி இல்லை. இப்போது வெள்ளைக்காரங்களுக்கு அந்த பிரச்சனை இல்லையா. எந்த இடத்துல எப்படி ஒன்றாலும் அங்கே ஓகே தான். எந்த சுனாமி அடித்தாலும் பயம் இல்லை. மேலே என்னன்றலாம், மேலே தண்ணி வராது. பார்த்திங்கன்னா யூகேல இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக இப்படி அந்த பீச்சை பார்த்துருக்கோம். நார்மல் பீச்சை பார்த்துருக்குறோம். இப்படி கல் மேலே போல் பீச்சை இப்போ தான் நாங்கள் பார்க்குறோம். பார்த்திங்கன்னா இதுக்குள்ளே குகை மாதிரி இருக்குது. இதுக்குள்ளே அப்படியே போகுது. இது வந்து மனுஷரால் செய்யப்பட்ட இடமில்ல, இயற்கையாக உருவாகி இருக்குது. இதுக்குள்ளே பார்த்திங்கன்னா அப்படியே போகிட்டே இருக்குது. அங்கால போக இருட்டாக இருக்குது, பயமாக இருக்குது போகிறதுக்கு. கடலில் தண்ணி எரிச்சுட்டு இதுக்கு ஃபுல்லாக தண்ணி வந்துடும்.
அதுக்கு முன்னாடியே நாங்கள் இதை விட்டு கிளம்பிடணும். சொந்தங்களே, நீங்கள் ஹோன்வோலுக்கு ஹாலிடே வரோன்னு சொன்னால் நீங்கள் இன்டர்நெட்டில் எல்லாத்தையும் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா எங்கெங்கே என்னென்ன இடம் இருக்குதுன்னு சொல்லி உங்களுக்கு எல்லாத்தையும் அதிலே காட்டுவாங்க. இல்லை உங்களுக்கு பிடிச்ச பீச்சுக்கு போகலாம். இப்படி எல்லா இடத்துலையும் இதே மாதிரி தான் இருக்குது. கல்லி பீச்சு தான், கீழே மணல். இங்கே பார்த்தீங்கன்னா இன்னொரு டீம் பெருகுது உள்ளுக்கு போய் பார்க்குறதுக்கு. இப்போ யூக்கில் உள்ள மக்கள் வந்து இதை மிஸ் பண்ணி பார்க்குறாக்கில் இதை மிஸ் பண்ணிடாதீங்க. இப்போ இனி சம்மர் முடிஞ்சுது. இனி அடுத்த சம்மருக்கு கோன்வோல் வந்தீங்கன்னு சொன்னால் இந்த இடமெல்லாம் பார்க்கலாம். பீச்சை பாருங்கள், நிலமட்டத்தோடு இருக்குது கீழே. ஆனால் நீங்கள் இங்கே வரோன்னா அட்லீஸ்ட் ஒரு 4-5 டேஸுக்காவது வரணும். வந்தால் தான் உங்களுக்கு எல்லா இடம் சுற்றி பார்க்கலாம். சொந்தங்களே, அடுத்த நாள் இன்னொரு பீச்சுக்கு வந்திருக்கிறோம். சேம் பீச் கிடையாது, இதுவும் அதே போல் தான் இருக்குது. இதுக்கு டவுன் சென்டரோடு அண்டி இருக்குது இந்த பீச்சு. இதில் பார்த்தாண்டா கிரில் போட்டிருக்குறாங்க உள்ளுக்கு விழுந்துருவோன்னு சொல்லி. பார்த்திங்கன்னா மலைக்கு மேலே உள்ள வீடுகள் சூப்பராக இருக்குது. சீ ஃப்ரண்ட் பார்த்திங்கன்னா இப்போ இதுக்குள்ள கீழே இது மேலேருந்து கீழே இறங்கி வந்துட்டோம். கிட்ட போய் பார்க்கலாம் அப்படி இருக்குதுன்னு சொல்லி. மேலே பார்த்திங்கன்னா 10 மெலக்கும் பிரிட்ஜ் போட்டிருக்குறோம். இதில் பார்த்திங்கன்னு சொன்னால் தண்ணி மேலே வரும்போது இதில் கருப்பாக தெரியுது பாருங்கள். இந்த இடம் இங்கே வரையும் தண்ணி மேலே வந்திருக்கும். இப்போ தண்ணி எல்லாம் உள்வாங்கிட்டு கீழே போயிட்டுது. எங்களுக்கு இன்றைக்கு ஒரு பேட் டே. இன்றைக்கு வந்து ஃபுல்லு மழை. இப்போ தான் கொஞ்சம் நின்றுருக்கு. நினைஞ்சிட்டு தான் வந்தாச்சு. வேறு வழி இல்லை. நம்ம கிளம்பும்போது மழை இல்லை, ஆனால் இங்கே வந்தோடனே தான் அடிச்சிச்சு மழை. பட் வேறு வழி இல்லை, வந்தாச்சு, பார்த்துட்டு போவோம்னு இறங்கிட்டோம். சொந்தங்களே, இதோட வீடியோ முடிச்சுக்கொள்கிறோம். லைஃப் கார்டு வந்து அலௌன்ஸ் பண்ணுறாங்க கிளம்ப சொல்லி. சொந்தங்களே, இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். எனக்கு சப்போர்ட் தந்து லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச்.